வணக்க நண்பர்களே, இது ஒரு குக்கிங் வீடியோ கிடையாது. ஆல்ரெடி கொஞ்சம் சீட்ஸ் பர்ச்சேஸ் பண்ணியிருந்தேன் ஹோம் கார்டனுக்கு. இப்போ சீட்லிங்ஸ் பண்ணுறதை உங்களோட ஷேர் பண்ணிக்கொள்ள போகிறேன். முதல்ல எக்ஸஸ் தண்ணி வழிஞ்சோடுறதுக்காக ஹோல் போட்டுக்கொள்கிறேன். முதல்ல ஆணியை வச்சு ஹோல் போட்டேன், ஆனால் தேவைப்படையில்லை. இதுவே சுத்தியல் இருந்தால் ஆணியை வச்சு அடித்து ஹோல் போட்டுக்கொள்ளலாம், ஆனால் என்னிடம் இல்லை, அதனால் இப்படி செய்திருக்கிறேன். இதுவும் தேவைப்படையில் கடைசியில் பேட்டரி ஒன் பண்ணாமலேயே போடக்கூடிய மாதிரி இருந்தது. எக்ஸஸ் தண்ணி கலெக்ட் பண்ணுறதுக்காக அந்த வாளி மூடியையே கீழே வைக்கிறேன். முதல்ல இந்த 3 வாளியிலையும் மண் போட்டுக்கொள்ள போகிறேன். இந்த 3 பக்கெட்லையும் சாயில் போட்டுட்டேன். என்னட்ட இப்போ இந்த 3 சீட்ஸ் பேக்கெட் இருக்குது, இதைத்தான் போட்டுக்கொள்ள போகிறேன். அதுக்கு முதல்ல பீட்ரூட் சீட்ஸ் போடுறதுக்காக இந்த பக்கெட்டை ஃபில் பண்ணிக்கொள்ள போகிறேன் சாயில் போட்டு. இந்த பொட்ஸ்லையும் சாயில் போட்டுட்டு எப்படி சீட்லிங்ஸ் பண்ணுறேன்னு காட்டுறேன். இந்த 3 வெஜிடபிளும் தான் போட போகிறேன். இது ஆல்ரெடி ஓப்பன் பண்ணி பார்த்துட்டேன். இப்போ எப்படி சீட்லிங்ஸ் பண்ணுறேன்னு காட்டுறேன். கிச்சனில் யூஸ் பண்ணுற ஒரு பேப்பர் சர்வியட் எடுத்து முதல்ல இந்த பேப்பர் சர்வியட்டுக்கு வாட்டர் ஸ்ப்ரே பண்ணிவிட்டு ஒவ்வொரு வெஜிடபிளும் 5-6 சீட்ஸுக்கு மேலே போட போகிறோம்னா செப்பரேட்டான பேப்பர் டவல் எடுத்துக்கொள்ளலாம். நான் இங்கே ஒவ்வொரு வெஜிடபிளும் 2-3 சீட்ஸ் தான் போட்டுக்கொள்ள போகிறேன், அதனால் ஒரு பேப்பர் டவல் எடுத்திருக்கிறேன். இது மிளச்சா பிறகு மாறுபடும், அதனால் ஐடென்டிஃபை பண்ணுறதுக்காக வெஜிடபிள்ன்ற நேமை மென்ஷன் பண்ணி கொள்கிறேன். அப்போ ஈஸியாக இருக்கும் எந்த சீட்ஸ் மிளச்சிருக்குன்னு பார்த்து நட்டுக்கொள்கிறதுக்கு. இப்படித்தான் சீட்ஸ் மிளைக்க போட வேணுமென்று இல்லை, இங்கே சூரிய ஒளி குறைவாக கிடைக்கின்றது, அதனால் குயிக்காக மிளைக்கிறதுக்காக நான் இப்படி செய்ய போகிறேன். முதல்ல பீட்ரூட் சீட்ஸ் போடுகிறேன். ஓரளவு இடைவெளி விட்டு சீட்ஸை அடுக்கிட்டு இதே போல் மற்ற 2 சீட்ஸையும் அடுக்கிட்டு இந்த பேப்பர் டவலுக்கு வாட்டர் ஸ்ப்ரே பண்ணிவிட்டு இதை நான் ஒரு ஏர்டைட் பேக்கில் போட்டு ஹீட் படுற இடத்துல வைக்க போகிறேன். ஆல்ரெடி வாட்டர் ஸ்ப்ரே பண்ணியிருந்தால் தேவையில்லை, நான் ஆல்ரெடி முளைக்க போட்டிருக்கிறத காட்டுறேன் உங்களுக்கு. நான் ஆல்ரெடி ஒரு ஏர்டைட் பேக்கில் வச்சு மிளைக்க போட்டு எடுத்துருக்கிறேன், அதை காட்டுறேன் உங்களுக்கு. இதுதான் அந்த பேக்கெட், இதை வெளியில் எடுத்து போட்டு காட்டுகிறேன் உங்களுக்கு. இதைத்தான் இப்போ நட்டப்போகிறேன். இந்த பேக்கெட் உங்களுக்கு காட்டுறதுக்காக இப்போ செய்திருந்தேன். பார்த்தா தெரியும் உங்களுக்கு டொமேட்டோ மிளச்சி இருக்குது. டொமேட்டோ மிளச்சி 2 நாளுக்கு பிறகு பீட்ரூட் மிளச்சிருந்தது, அதுக்கடுத்து கேப்சிகம் மிளச்சிருந்தது. பீட்ரூட் மிளச்சி அது பிங்க் கலராக வந்திருக்குது, பார்க்கவே தெரியுது வெளியில். எடுக்கும்போது கவனமாக எடுக்க வேணும், ஆனால் சுலபமாக வந்துவிடும்.
சில வேளை எடுக்கும்போது பிஞ்சு வருமான பிரச்சனையில் நாங்கள் எக்ஸ்ட்ரா சீட்ஸ் போட்டிருப்போம். டொமேட்டோ முளைக்கிறதுக்கு இப்போ 4 நாள் போல் எடுக்கும். ஆனால் எனக்கு 1 வீக் போல் எடுத்திருந்தது. அதன் பின் மற்ற 2 சீட்ஸும் முளைச்சிருந்தது. ஏர்டைட் பேக்கில் போட்டு ஒரு சூடான இடத்துல வச்சுருந்தேன். மொடம் CPU இருக்கிற இடத்துல வச்சா அது முளைச்சி வரும். முளைச்ச சீட்ஸ் நடுவதற்கு முதல்ல கொஞ்சம் தண்ணி தெளித்து கொள்கிறேன் இந்த சோயிலில். இப்போ ஒவ்வொரு சீட்ஸாக நட்டுக்கொள்ள போகிறேன். இந்த மண்ணில் கை வைக்கும்போது க்ளவுஸ் போட்டுக்கொள்ளுவது நல்லம். அப்படி இல்லாவிட்டால் நன்றாக கையை கழுவிக்கொள்ள வேணும். இந்த பால்கனியில் தான் வைக்க போகிறேன். இந்த டேபிளில் உள்ளுக்கு எடுத்து வச்சுட்டு பொட்ஸை அடுக்கி போட்டு காட்டுகிறேன் உங்களுக்கு. லாஸ்ட் ஃப்ரைடே நட்டிருந்தேன். இது வீடியோ அப்லோட் பண்ணுறதுக்கு கொஞ்சம் நேரம் முதல்ல எடுத்திருந்தேன். கொஞ்சமாக வளர்ந்துருக்கு. நீங்களும் உங்களோட வீட்டில் இடம் இருந்தால் கார்டனிங் பண்ணி பாருங்க. இந்த வீடியோவை இதோடு முடிச்சுக்கொள்கிறேன். நன்றி ஃப்ரெண்ட்ஸ், பாய்.